இப்ப நல்லா வேண்டிக்கோங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, துன்பம் தீரும் இன்பம் பெருகும் தாயவளை கண்டாங்கிற மந்திரத்தை இப்ப நம்ம சொல்லிட்டு, இந்த மந்திரத்தை நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மந்திரத்தை இனிமேல் படிக்கணும். இந்த மந்திரம் எங்க இருக்குன்னு பார்க்க தேடாதீங்க, முதல்ல இருக்கும். சரியா? இந்த மந்திரம் முதல்ல இருக்கும். இந்த மந்திரம் வந்துட்டு நம்ம எழுதுனது கிடையாது. இந்த கோயில் உருவாகும் பொழுது அம்மா வந்து சொல்லி எழுதப்பட்ட மந்திரம். தலைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. பக்தர்கள் அனைவரும் உண்மையான மனதுடன் தூய பக்தி கொள்ளுங்கள். பக்தர்கள் அனைவரும் உண்மையான மனதுடன் தூய பக்தி கொள்ளுங்கள். கேட்ட வரம் கேட்டபடி தருபால் அன்னை பவானி அப்படின்னு தலைப்பு இருக்கும். அதுக்கு கீழே பாருங்க, துன்பம் தீரும் இன்பம் பெருகும் தாய் அவளை கண்டாள். துன்பம் தீரும் இன்பம் பெருகும் தாய் அவளை கண்டாள். கோடி இன்பம் தேடி வரும் தாய் அவள் வாசலிலே. கோடி இன்பம் தேடி வரும் தாய் அவள் வாசலிலே. இன்பம் வேண்டும் என்றால் ஓடி வாருங்கள் தாய் அவள் வாசலுக்கு. இன்பம் வேண்டும் என்றால் ஓடி வாருங்கள் தாய் அவள் வாசலுக்கு. தாயை கண்டு இன்பம் கொண்டு செல்லுங்கள் உங்கள் இல்லத்திற்கு. தாயை கண்டு இன்பம் கொண்டு செல்லுங்கள் உங்கள் இல்லத்திற்கு. நோய் நொடி தீர்க்கும் தாய் அவளை ஓடி வந்து காணுங்கள் நேரி நிலை. நோய் நொடி தீர்க்கும் தாய் அவளை ஓடி வந்து காணுங்கள் நேரி நிலை. அவள் வட்ட பொட்டுக்காரி. அவள் வட்ட பொட்டுக்காரி. அவள் வடநாட்டு எல்லா புறத்துக்காரி. அவள் வட்ட பொட்டுக்காரி. அவள் வடநாட்டு எல்லா புறத்துக்காரி. அவள் தென்னாட்டு மக்களை காக்க வந்த பவானி அம்மாள். அவள் தென்னாட்டு மக்களை காக்க வந்த பவானி அம்மாள். அவள் ஆரணி கரையோரம் பெரிய பாளையத்தில் ஆரணி கரையோரம் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் அற உடம்புக்காரியானவள். அவள் பெரிய பாளையத்தில் ஆரணி கரையோரம் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் அற உடம்புக்காரியானவள். அவள் ஆடியில் திருவிழா காணும் பெரும் தேவி. அவள் ஆடியில் திருவிழா காணும் பெரும் தேவி. அவள் தென்னாட்டு மக்களை மெல்ல மெல்ல எட்டெடுத்து வந்து புளியங்குடி கோபுர நகரிலே சிற்றோட கரையோரம் அழகான கோவில் கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு சித்திரையில் பெரும் திருவிழா காணும் அம்பிகையாய் உதித்தவள். சுயம்பாய் அவள் முன்னிருக்க சுதை வடிவில் தாய் அவள் பின்னிருக்க. சுயம்பாய் அவள் முன்னிருக்க சுதை வடிவில் தாய் அவள் பின்னிருக்க. பஞ்சதலை நாகங்கள் அழகாய் குடை கவிழ்க்க அந்த குடைக்குள் அற உடம்புக்காரி பவானி அழகாய் அமர்ந்திருக்க. அந்த குடைக்குள் அற உடம்புக்காரி பவானி அழகாய் அமர்ந்திருக்க. இவள் போல அழகான தாயை காண்பது மிகவும் அரிதானது. இவள் போல அழகான தாயை காண்பது மிகவும் அரிதானது. 1000 கண் கூட போதாது நமக்கு. 1000 கண்கள் கூட போதாது நமக்கு. பக்தி இருந்தால் சக்தி அடையலாம். உணர்ந்து விட்டால் நரகம் கூட இன்பமாக மாறிவிடும். உணர்ந்து பாருங்கள் உண்மை குறி. இந்த மந்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பக்தி இருந்தால் சக்தி அடையலாம், உணர்ந்து விட்டால் நரகம் கூட இன்பம் தான்.